யாராவது உன்னை அழ வச்சாங்கன்னா என்கிட்ட வந்து சொல்லு. இந்த சூனியக்காரி எங்க போறா? ரிஷிய வேற இங்கேயே இருக்க சொல்லிட்டு போயிருக்கா, இல்ல உள்ளந்து எதையாவது எடுத்துட்டு வந்து அவனை நல்லா அடிச்சே கொல்ல போறாளா? ஏய், நீ கவனிக்கலையா அவன் எப்படி எல்லாம் உளறிக்கிட்டு இருக்கான்னு? உண்மைக்கு எந்த சாட்சியும் தேவையில்லை. ஆனா இன்னைக்கு தேவை. என்ன ஒரு பக்கம் என் பாட்டி தலை குனிஞ்சு நிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் என் அப்பாவோட கண் கலங்கி இருக்கு. என்னோட இந்த பகவத்கீதை என் வாழ்க்கையில என் உயிரை விட ரொம்பவே முக்கியமானது. குற்றவாளி கூட இது மேல கை வச்சு பொய் சத்தியம் பண்ண மாட்டான். அதனால இன்னைக்கு நான் என்னோட இந்த பகவத்கீதை மேல கை வச்சு சத்தியம் பண்ணி சொல்றேன். மோகன் ஐயா, என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெய்வம் மட்டும்தான். நான் அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். ஒரு காலத்துல இந்த மோகன் ஐயா என் வாழ்க்கைக்கு ஒரு புது வழி காட்டினாரு, வெளிச்சத்தை கொடுத்தாரு. அவ்வளவுதான். அதுக்கு நன்றி கடன் செலுத்ததான் நான் இங்க வந்தேன். எனக்கு இருந்ததெல்லாம் ஒரே ஒரு ஆசைதான். என் வாழ்க்கையில இவ்ளோ சந்தோஷத்தை கொடுத்தவரு அவர் வாழ்க்கையில எல்லாம் நல்லபடியா இருக்கான்னு தான் பார்க்க வந்தேன். இங்க வந்ததுக்கு அப்புறம்தான் எனக்கே தெரிஞ்சது அவரோட வாழ்க்கையே இருண்டு போயிருக்குன்னு. கல்யாண ஏற்பாடெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா சோகத்தை தவிர அவர் முகத்துல வேற எதுவுமே இல்ல. வாழ்க்கை மேல அவ்வளவு கோவம். அவர் துளசி அம்மாவை வெறுக்கிறாரு. எப்பவும் சோகமாவே இருக்காரு. தொட்டதுக்கெல்லாம் கத்துறாரு, சண்டை போடுறாரு. எல்லாத்த விட ரொம்ப பெரிய விஷயம், எந்த குஷி மேல அவர் உயிரைய வச்சிருக்காரோ அவரை அடியோட வெறுத்துக்கிட்டு இருந்தா. என்ன அடிக்க போறியா? இல்லனா பேசாம என்ன கொன்னுடு. என்னோட மம்மியை கொன்ன மாதிரி. நீ என்னோட அப்பா தான், அதுக்காக என்ன பண்ணுவியா? நீ என்னோட அப்பாவே கிடையாது. ஐ ஹேட் யூ. எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் தெரியும், தெய்வமும் பக்தியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருக்கணும். அன்னைக்கு எப்படி ராமர் கங்கைய கடக்கிறதுக்கு கேவத் உதவி தேவைப்பட்டுச்சோ, இன்னைக்கு அதே மாதிரி நானும் மோகன் ஐயாவை சோகத்தை கடக்க வைக்க முயற்சி பண்றேன். ஏன்னா அவர் ஒரு தடவை எனக்கு உதவி செஞ்சிருக்காரு. அப்ப இது என்னோட கடமை தானே, நானும் அவருக்கு உதவி செய்யணும்ல. அந்த கிருஷ்ணரே சொல்லியிருக்காரு, அடுத்தவங்களுக்கு சுயநலம் இல்லாம உதவி செய்யறதும் அவங்களுக்கு துணையா இருந்து சேவை செய்யறதும் மனிதனோட முதல் கடமைன்னு. நானும் இப்ப இங்க அததானே பண்றேன். நான் முதல் தடவை இந்த வீட்டுக்குள்ள வந்தப்போ இங்க இருக்க எல்லாருமே என்ன வெளியே அனுப்பதா பார்த்தாங்க. எந்த ராதா, எந்த குருக்கள்? முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போய் இனிமே என் முகத்துல கூட முடிக்காத. ஆனா அதையும் தாண்டி நான் இங்கே இருந்தேன், எல்லா கோபத்தையும் தாங்கிட்டு இருந்தேன். அது ஏன் தெரியுமா? ஏன்னா நான் என் தெய்வத்தோட வாழ்க்கையில சந்தோஷத்தை கொண்டு வர நினைச்சேன். வேலை செய்யறதுக்கு சத்தியம் பண்ணிருக்கேன். முதல்ல மோகன் ஐயா மனசுல கிருஷ்ணர் மேல ஒரு நம்பிக்கையை கொண்டு வரணும்.
ரெண்டாவது, மோகன் ஐயாவுக்கும் குஷிக்கும் நடுவுல இருக்க அந்த இடைவெளிய மொத்தமா நான் போகணும். மூணாவது, மோகன் ஐயாவோட வாழ்க்கையில சந்தோஷத்தை கொண்டு வரணும். நீங்க ஏன்னு கேப்பீங்க. ஏன்னா எங்க அப்பாவும் பாட்டியும் எனக்கு இததான் கத்து கொடுத்திருக்காங்க. நல்லவங்களுக்கு நாம எப்பவும் நல்லதுதான் செய்யணும். இப்ப நீங்களே சொல்லுங்க, என் பாட்டியும் அப்பாவும் எனக்கு தப்பாவ கத்து கொடுத்திருக்காங்க. கண் கலங்கி போய் தலை குனிஞ்சு நிக்கிறாங்க. அப்பா, அப்பா, உங்க பொண்ணு ராதா எப்பவும் தப்பு பண்ண மாட்டா. உங்களை என்னைக்கும் தலை குனிய வைக்க மாட்டா. உங்களை அழ வைக்கவும் மாட்டா. இன்னையில இருந்து நீங்களும் சரி, பாட்டியும் சரி, யார் முன்னாடியும் கையெடுத்து கும்பிடக்கூடாது. தலை குனிஞ்சும் நிக்க கூடாது. இங்க பாருமா ராதா, உன்ன மாதிரி பொண்ணை பெத்தா இப்படிதானே தலை குனிஞ்சு நிக்கணும். இவ்ளோ பெரிய பெரிய வார்த்தைகளா பேசுறதுக்கு முன்னாடி உன் போட்டோ பேப்பர்ல வந்ததே, அந்த விஷயத்த ஒரு தடவை ஞாபகப்படுத்தி பாரு. உன்னை கையால தூக்கிக்கிட்டு அந்த கோவில் படி மேல ஏறி போயிருக்காரு. நீங்களே சொல்லுங்க, யாரோ ஒருத்தன் தான் வீட்டுக்கு வர போற மருமகளை கையால தூக்கிட்டு போறத பொறுத்துப்பாங்களா என்ன? ஒருவேளை இந்த போட்டோ நாளைக்கு பத்திரிக்கையில வந்துருச்சுன்னா இந்த ஊருக்கு யார் புரிய வைக்கிறது? இந்த சமுதாயமும் என்ன பெக்கல. இந்த சமுதாயமும் என்ன வளர்த்து விடலமா. எங்க அம்மா இறந்து போனப்போ இந்த சமுதாயம் வந்து என் கண்ணை தொடச்சு விடல. நான் கொடுத்த இந்த பதில் என்னோட குடும்பத்துக்கு மட்டும்தான். அவங்க என்ன நம்பினா எனக்கு அதுவே போதும். ரிஷி, யாரோட கட்டாயத்திலயும் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கல. என் பாட்டி எனக்காக உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. எனக்கும் நீங்க நல்ல மனுஷனா தெரிஞ்சீங்க. உங்க ராதா ராணி மேல வச்சிருக்க பக்தி, உங்க எளிமையான குணம், மோகனையா கூட வாக்குவாதம் பண்ணும்போது உங்க பொறுமை, இந்த எல்லா விஷயமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா இன்னைக்கு காலையில நீங்க என்கிட்ட வந்து என்ன கோவிலுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்களே, என் தீர்மானத்தை நிறைவேற்றி கொடுக்கறேன்னு சொன்னீங்களே, அப்ப எனக்கு தோணுச்சு நீங்க என்னையும் மோகனையா மேல நான் வச்சிருக்க பக்தியையும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைச்சேன். ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க பேசின பேச்சு இருக்கே, அதுக்கப்புறம் என்னோட நம்பிக்கை தடுமாறிடுச்சு. நான் ஒண்ணுதான் சொல்லுவேன். இதுக்கப்புறமா என்னோட அப்பாவும் பாட்டியும் யார் முன்னாடியும் தலை குனிஞ்சு நிக்க மாட்டாங்க. இதுக்கு மேலே என் வார்த்தையில உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்க கல்யாணத்தை நிறுத்திடுங்க.
ஆனா ராதா திரும்ப திரும்ப அக்னி பரீட்சை கொடுக்க மாட்டா. என்னம்மா இவ ஏதோ உளறிக்கிட்டு இருக்கா? அம்மா, எந்த இடத்துல நம்பிக்கை இருக்கோ அங்கதான் உறவுகள் பலப்படும். ஒருவேளை நீங்க என்ன என் மேல முழு நம்பிக்கையோட அன்போட உங்க மருமகளா கூட்டிட்டு போனீங்கன்னா நான் உங்க வீட்டு மருமகளா இல்ல, உங்க மகளா உங்க கூட சந்தோஷமா இருப்பேன். ஆனா நீங்க மாட்டீங்க. அதனால இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க. என்ன இவ்வளவு கல்யாணம் வேணாங்கிறாளே? இப்ப முடிவு உங்க கையில ரிஷி. நீங்க என்ன முடிவு பண்றீங்களோ பண்ணுங்க. ராதா மாதிரி பொண்ணுங்க பெத்தவங்க கௌரவத்துக்கு கலங்கம் விளைவிக்க மாட்டாங்க. புகுந்த வீட்டு பெருமையையும் காப்பாத்துவாங்க. ராதா தங்கத்தை விட சுத்தமானவ. அவள மத்தவங்க எல்லாரும் பாக்குற பார்வையில தான் தப்பு இருக்கு. மோகன், நீ எங்க போற? அம்மா, நான் ராதா கிட்ட கொஞ்சம் பேசுறேன். இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு பார்த்தல. இதுக்கப்புறமும் நீ ராதா கிட்ட போய் பேசணும்னு நினைக்கிறியா மோகன்? அவளுக்கு பாத்துக்க தெரியும். அவளுக்கு யாரோட துணையும் தேவை இருக்காது மோகன். கொஞ்ச நேரத்துக்கு ராதாவை தனியா விடு மோகன். உனக்கு மூளை இருக்கா இல்லையா? என்ன பண்ணிட்டு வந்து நிக்கிற? வேற என்ன பண்ண சொல்றீங்க? அந்த ராதாவுக்கு ஆரத்தி எடுக்கவா? அவ மோகனுக்கு எடுக்கிற மாதிரி. எனக்கு வரப்போற மனைவியை இன்னொருத்த நினைச்சிட்டு இருந்தானா எனக்கு எப்படி பிடிக்கும்? பொண்டாட்டி அந்த ராதா மேல ரொம்ப பாசமா இருக்கியோ? நான் என்னோட இந்த பகவத்கீதை மேல கைய வச்சு சத்தியம் பண்ணி சொல்றேன். மோகன் ஐயா என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட தெய்வம் மட்டும்தான். அத தவிர என்னோட மனசுல அவர் மேல வேற எந்த உணர்வும் கிடையாது. அவருக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். 3 வேலை செய்யறதுக்கு சத்தியம் பண்ணியிருக்கேன். முதல்ல மோகன் ஐயா மனசுல கிருஷ்ணர் மேல ஒரு நம்பிக்கையை கொண்டு வரணும். 2வது, மோகன் ஐயாவுக்கு குஷிக்கு நடுவுல இருக்க அந்த இடைவெளிய மொத்தமா நான் போகணும். 3வது, மோகன் ஐயாவோட வாழ்க்கையில சந்தோஷத்தை கொண்டு வரணும். ராதா நான் சந்தோஷமா இருக்கணும் தான் இந்த வீட்டுக்கு வந்தாளா? எஸ், அது எல்லாருக்கும் தெரியும், உனக்கு மட்டும்தான் தெரியாது. நிஜமாவா? சத்தியமா. என் மேல இவ்வளவு பெரிய கடனை சுமத்திருக்கே ராதா. வாட்? கடனா? பெரியவங்க
நீங்கெல்லாம் இவ்வளோ ஹெவி ஹெவி வேர்ட் யூஸ் பண்றீங்க, ஆனா வேலைக்கு அவர்த பேசவே மாட்டீங்க. ராதாவோட கல்யாணம் இப்ப என்ன ஆகும்? நடக்குமா நடக்காதா? அதைத்தான் நானும் யோசிக்கிறேன். தாமினி மேடம், உங்களுக்கு சுத்தமாவே கேம் விளையாட தெரியல. நான் இப்படிலாம் டிராமா பண்ணலானா அவங்களுக்கு சந்தேகம் வந்துடும். சந்தேகம் வருதா வரலையாங்கிறது ஏன் ப்ராப்ளம்? இந்த டிராமாவோட ரைட்டர், டைரக்டர் எல்லாமே நான் தான். அதனால நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் தான் நீ செய்யணும். அவ சொல்றது புரியுதா? நீ தேவையில்லாம பெப்பர் சால்ட் எல்லாம் ஆட் பண்ணாத. தாமினி என்ன சொல்றாலோ அதை மட்டும் பண்ணா போதும். ஒரே ஒரு வேலை தான் உனக்கு. ராதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு மோகன் கிட்ட இருந்து தூரமா கூட்டிட்டு போ. ஆனா இன்னைக்கு நீ ஒரு காரியம் பண்ணிட்டு வந்து நிக்கிறியே, இதனால என்ன ஆகும்னு தெரியுமா? மோகனும் ராதாவும் க்ளோஸ் ஆயிடுவாங்க. ஆமா, நீங்க ராதாவை கல்யாணம் பண்ணிக்க வந்தியா இல்ல ராதாவுக்கும் மோகனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வந்தியா? இத பார், நீ என்ன பண்ணுவ எப்படி பண்ணுவன்னு எனக்கு எதுவும் தெரியாது. ஆனா இப்போ உன்னை சொதப்பி வச்சிருக்க பாரு, அது எல்லாத்தையும் இன்னைக்கே நீ சரி பண்ணி ஆகணும். இந்த கல்யாணம் மட்டும் நடக்கல, அப்புறம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன். மறக்க முடியாத அளவுக்கு தண்டிப்பேன். வாமா போலாம். இந்த வயசானவளோட சாபத்தை வாங்கிடாதடா. எனக்கு பாஸ் மாதிரி பேசிட்டு போறா. அவளுக்கு என்னை பத்தி தெரியாது. எந்த கிரைம் ஸ்கூல்ல படிக்கிறாளோ அதோட பிரின்சிபல் என் டியூஷன்ல தான் படிச்சாங்க. ஆனா இப்போ ராதாவை நம்ம என்ன பண்றது? ராதாவை என்ன பண்றேன்னு வேடிக்கை மட்டும் பாருங்க. என்னை எல்லா பொண்ணுங்களும் சுத்தி சுத்தி வருவாங்க. ஆனா இந்த ராதா, அவ பார்வை இந்த மோகனை விட்டு விலக மாட்டேங்குது. ஆனா அவளுக்கும் எனக்கும் கல்யாணமும் நடக்கும். அவளோட அழிவும் தொடங்க போகுது. சொல்லுங்க ரிஷி. ராதா, அது அட்லீஸ்ட் என்னோட போனையாவது எடுத்தீங்களா? அது வரைக்கும் ரொம்ப நன்றி. இங்க பாருங்க, நான் ஏதோ ஒரு பொறாமையில பேசிட்டேன். நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க விரும்புறேன். அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சுல. அப்படிலாம் இல்ல. நான் உங்களை நேர்ல பார்த்து மன்னிப்பு கேட்கணும். உங்களால அவுட் ஹவுஸ் வர முடியுமா இப்போ? இப்பவா? ரிஷி, அது நான் வந்து ப்ளீஸ், முடியாதுன்னு சொல்லாதீங்க ராதா. ஏற்கனவே நான் பண்ண காரியத்துக்காக அசிங்கப்பட்டு நிக்கிறேன். இதோ பாருங்க, நீங்க வரலனா நீங்க கோபமா இருக்கீங்கன்னு நினைச்சுப்பேன். சரி, நான் வரேன். ரொம்ப தேங்க்ஸ் ராதா. திருட்டத்துக்காக 6 மாசம் ஜெயில இருந்திருக்கா இவன். இதுக்கு மேலேயே என் வார்த்தையில உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்க கல்யாணத்தை நிறுத்திடுங்க. எங்க ராதா தங்கத்தை விட சுத்தமானவ. அவளை மத்தவங்க எல்லாரும் பாக்குற பார்வை தான் தப்பா இருக்கு. இந்த திரிவேதி வீட்டுல எவ்வளவு அவமானப்பட முடியுமோ அவ்வளவு பட்டுட்டேன். இஷ்டத்துக்கு ஒவ்வொருத்தரா வந்து அட்வைஸ் பண்றாங்க. அந்த தாமினி, இந்த ராதா, அப்புறம் குஷி. அந்த சுண்டலிய காலு கீழே போட்டு நசுக்கணும் போல இருக்கு. வரிசையா ஒவ்வொருத்தரையா கண்டிப்பா பழி வாங்குவேன். யாரையும் சும்மா விட மாட்டேன். ஆனா முதல்ல ராதாவை தான் பழி வாங்கணும்.